கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு நாம் தேவ சமூகத்திலே நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நம்மை அதற்கென்றே படைத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்த படைத்திருக்கிறார். ஆம், வார்த்தையில் மாத்திரமல்ல, கிரியையினாலாவது எதை செய்தாலும் நாம் தேவனுடைய மகிமைக்காகவே அவைகளை செய்திட இந்த நாளிலும் கூட வாருங்கள். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரிய காரணங்களும் அவரை மகிமைப்படுத்துகிறதாகவே இருக்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஈடு இணையானவர் இல்லை. அவருடைய கரத்திலிருந்தே நாம் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கிறோம். அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமானது. ஆம், அவர் சர்வ ஞானம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபியானவர். பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்கள் நம்மால் முடியாதவைகளை அவருடைய பலத்தினாலே செய்து முடித்தோம். அவருடைய கிருபையினாலே நாம் செய்து முடித்தோம். இதுவரைக்கும் பிரியமானவர்களே, எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அவராலே உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லி நமக்கு எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். நமது இயலாமையில் செயல்படுகிற ஒரு ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து அவருடைய கரம் விலகாமல் நம்மை பாதுகாக்கிறது. ஆமென். கிரகிக்க முடியாத காரியம் செய்தவரை செய்கிறவரை செய்ய போகிறவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். இயலாமையில் செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். இயலாமையில் செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பது நீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், குறைவின்றி
நடத்துவதும் எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாமா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. இயலாமையில் செயல்படுவி கரம் என்னில் விலகாதிருக்கும். இயலாமையில் செயல்படுவி கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கு எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கு எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் இந்த நேரத்தில் என்றாகிலும் என்னை மறந்தது. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. அவர் ஒருவரே கிரகிக்க முடியாத காரியங்களை செய்திருக்கிறார், இனிமேலும் அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்ப முடிகிறது? அன்றைக்கு யாக்கோபை வெறும் கையும் கோலுமாய் சென்ற அந்த யாக்கோபு 20 ஆண்டுகள் கழித்து அதே பெத்தேலிலே இரு பரிவாரங்களோடு கூட ஒரு ராஜாவை போல அந்த இடத்தில் நிற்க வைத்தவர். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார்
என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய உன்னதமான தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே நம்மை மேம்படுத்துகிறவர், விசுவாசத்திலே பலப்படுத்துகிறவர், ஆவியின் கனிகளிலே பெருகச் செய்கிறவர். ஆகவே விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும், நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க தேவன் விரும்புகிறார். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே, செய்த காரியங்களுக்கு நன்மை செய்தவைகளுக்கு நன்றி செலுத்தி பாருங்கள், துதித்து பாருங்கள். கிரகிக்க முடியா காரியங்கள் செய்வார் அவருக்கு. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஆம் பிரியமானவர்களே, செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கும் பொழுது தேவன் புதிய அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் நம்ப முடிகிறது? ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்கலாமா? ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாள் மறந்திடாதே. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு நன்றி செலுத்துங்க செய்தவைகளுக்காய். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தார், பாவங்களை நீக்கினார், படுகுழியிலிருந்து மீட்டெடுத்தார். ஆமே, நித்திய ஜீவனை நியமித்திருக்கிறார். அவரோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமான ஆசீர்வாதங்கள். நன்றி செலுத்தலாமா? ஆமாண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்தீரே, அதே போல இன்றும் கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்வீர். ஆமாண்டவரே, மன்னித்தார் சொல்லி பாடுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி இனிந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி இனிந்து மீட்டாரே, ஜீவனை கரம் தட்டி பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறந்திடாதே. ஆத்துமாவே நன்றி செலுத்து. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கத்தினாலே மணிமுடி சூட்டி பிரியமானவர்களை நம்மை ஒரு ராஜாவை போல வைத்திருக்கிறார். ஆம், நமக்கு ராஜாதான். வெளிப்படுத்தல் 1:6 சொல்கிறது போல, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாமாகவே இருக்கிறோம். கிருபை இரக்கத்தினால் மணிமுடி சூட்டி இருக்கிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார்.
வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா ஆத்துமாவே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமா நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறவர்களை தான் முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை நன்றி செலுத்துகிற தேவ ஜனத்தை அவர் பலப்படுத்துகிறார். ஆம், இளமை கழுகு போல பலப்படுத்துகிறார், புதிதாக்குகிறார். ஆமென். அவர்களை பலன் குறைய விடாமல் பார்த்துக் கொள்ளுகிறார். இப்பொழுது தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். புதிய நம்முடைய பலன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவு. கர்த்தரை சேர்ந்து ஆராதித்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கவே மாட்டோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில பிறந்த நாள் முதற்கொண்டு, ரட்சிப்பின் நாள் முதற்கொண்டு, எங்களை ஊழியத்தின் அழைத்த நாள் முதற்கொண்டு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேர்த்தியாய் நடத்துகிறீர். நன்மைகள் கிருபைகள் குறைவிடாமல் பார்த்துக் கொள்ளுகிறீர். கர்த்தர் செய்த இந்த நன்மைகளுக்கு என் ஆத்துமாவே நீ ஒரு நாளும் மறந்திடாம நன்றி சொல்லு. நன்றி செலுத்திடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாருங்க, தாவீது ராஜா தன்னுடைய வாழ்நாளிலே அவன் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவனாய், அதாவது நன்றி செலுத்துகிறவனாய், துதிக்கிறவனாய், ஆராதிக்கிறவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், இதன் விளைவுதான் 1 ராஜாக்கள் 1:48 படிக்கிறோம். தாவீது ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் சாலமோனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படி வாழ்நாளிலே நன்றி செலுத்த பழகினவர்கள் உயர்வை கண்டுகொண்டே இருப்பார்கள். தொடர்ச்சியாய் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், இப்பொழுது இவனுடைய சிங்காசனம் முடிவுற்று இவனது மகன் சாலமோன் சிங்காசனத்திலே அமர்வதை பார்ப்பதற்காய் இதோ தேவன் இவனுக்கு தந்த ஜீவனை, இவனுக்கு பாராட்டின கிருபையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்.
பிரியமானவர்களே, அடுத்த தலைமுறையின் ஆசீர்வாதத்தை காண்கிறவர்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய உயர்வை பார்ப்பதே பெரிதாக இருக்கிறது. தன்னுடைய ஆசீர்வாதங்களை அநேகர் காண்பது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காரியம் காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் தாவீது ராஜா தன்னுடைய தலைமுறையின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறார். இப்படித்தான் என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்காய் நன்றி செலுத்தி துதிகளை ஏறெடுக்கிற ஜனம் தலைமுறைகளில் உயர்வை காணும். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆம் பிரியமானவர்களே, தொடர்ச்சியாகவே நீங்கள் உயர்வுகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்று தேவனை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவா. நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்க உம்மை இடைவிடாமல் உம்மை ஆராதிப்போம். எக்காலத்தில் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். உம்மை துதிக்கிற துதி எப்போதும் எங்கள் மேலே, எங்களுக்குள்ளாய் இருக்கும். உங்களை விட்டு பிரியாம நாங்க எப்போது இருந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறவளாய் காணப்படுவோம். அப்படி சொல்றவங்க தேவ சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை கிருபையால் நடத்திடும். அவரை ஆராதிப்போம் உண்மையான மனதோடு கூட. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வேளையில எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஆராதிக்கலாம். நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை விட எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பிரியமானவர்களே, அவருடைய நேசம், அன்பை சிந்தித்து பார்த்து நன்றி செலுத்தி ஆராதிக்கலாமா? வாருங்கள். கைமாறு செலுத்த முடியாத நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆலமதை சேர்ந்து பாடுவோம். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆலமதை, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? உங்க பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? கரங்களை உயர்த்தி ரட்சிப்பின் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன்.
நன்றியோடு நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. கரங்களை உயர்த்தி நாங்கள் உம்மை நேசிக்கிறே, எந்த உயிரை பார்க்கிலும் உணர்ந்தாராதிப்போ. நான் உம்மை அப்பா. ஹல்லேலூயா. ஆம் ராஜா, உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேனுமை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. அவரை ஆராதித்து உயர்த்துகிற தேவஜனம், நன்றி மறவாத தேவஜனம் இன்னும் உயர்வை கண்டுகொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் கூட உங்க வாழ்க்கையில எத்தனையோ உறவுகளை இழந்திருக்கலாம், நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் உங்களை இதுவரைக்கும் நடத்தினவர் நன்றி செலுத்துங்க. என்னை வளர்த்தீரே. நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. சொல்லுங்க சொல்லுங்க. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. அப்பா, நீர் வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ராஜா நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உம்மை ஆராதிப்போம் அப்பா. ஏனென்றால் நீ செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரென்றல்ல, சொல்லி முடியாத, எண்ணி முடியாத, சொல்லி முடியாத அவருடைய ஈவுகளுக்காய், கிருபைகளுக்காய், எண்ணி முடியாத அவருடைய நன்மைகளுக்காய் பவுல் சொல்லுகிறார், அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றியோடு கூட உமக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. வளத்தீரி வளவாக. அப்பா, நாங்க வளர்ந்த விதங்கள் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் என்றால் எங்கள் தாழ்வில் நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. வளர்த்தீரி வளவாக உம் நாம மகிமைக்காக. அப்பா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உயர்த்திடுவேன் நன்றியோடு. அப்பா, எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், ஆண்டவரை பார்த்து
நான் உம்மை நேசிக்கின்றேன். எல்லாவற்றை விட, ஏன் என் உயிரை விட, எந்த உயிரை பார்க்கிலும், சொல்லுங்க சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். கரங்கள் அசைத்து ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். உம்மை நாங்கள் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்படி செய்தவைகளுக்காய் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற உம்முடைய ஜனத்தை இன்னும் அதிகமான நன்மைகளை காண செய்யும், தலைமுறைகளின் நன்மைகளை காண உதவி செய்யும், அற்புதங்களை செய்வீராக. அப்படி ஜனங்களை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். எங்கள் சகல துதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.